வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். இப்போ மார்க்கெட் பயங்கர பேனிக்காக இருக்குது அண்டு வாலட்டாலிட்டி ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து இன்ட்ராடே பண்ணுறது பெட்டர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ராடே நம்ம பண்ணணும்னா நம்ம நிறைய வந்து ரீட் பண்ணணும். பிகாஸ் நம்ம இன்ட்ராடே பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்ரலாக வந்து ரீட்டெய்லர்ஸ் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, இன்ட்ராடே பண்ண போகிறேன்னா நான் அன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் எந்த ஸ்டாக்கை பண்ணணுன்றது ஒரு டெக்னிக்கலை வச்சு நான் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கான்செப்ட் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா, அந்த கான்செப்ட் வந்து என்னோடய கெஸ் பிரகாரம் வந்து ஒரு 50% தான் ப்ராபபிலிட்டி இருக்கும். பேலன்ஸ் 50% வந்து நமக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்ட்ராடே நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னும் போதும் இன்ட்ராடேயில் வின் பண்ணுறவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கும்போது, இன்ட்ராடேயில் வின் பண்ணுறவங்க நம்ம அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து 100 பேரில் வந்து 95 பேர் லூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஒரு 5 பேர் மட்டும் வின் பண்ணுறாங்கன்னா அந்த 5 பேர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும் இன்ட்ராடே பொறுத்தளவு. ஸோ இன்ட்ராடேக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேக்கு நம்ம வந்து அடுத்த நாள் இன்ட்ராடே பண்ண போகிறோன்னா அதோட ஃப்ரேம் ஒர்க், நம்ம எந்த ஸ்டாக்கை வந்து இன்ட்ராடே பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து முன்னாடி நாள்லேயே நம்ம ஃப்ரேம் பண்ணி வைக்க தெரியணும். அப்போ அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி வைக்க தெரியணும்னா நீங்கள் வந்து டேட்டாஸ் எல்லாம் ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்யூச்சர் ஸ்டாக் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் டேட்டாவை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ண தெரியணும். கம்ப்ளீட்டாக ரீட் பண்ண தெரிஞ்சு அந்த ஆப்ஷன் டேட்டாவை வச்சு இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து மேலே போகுமா கீழே போகுமான்றதை வந்து அனலைஸ் பண்ண தெரியணும். அந்த அனலைஸ் பண்ண தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கணும். கரெக்டாக புரிஞ்சிட்டு நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து அடுத்த நாளுக்கு வந்து நம்ம இன்ட்ராடேக்கு ரெடியாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் வந்து அந்த ட்ரேடில் வந்து நம்ம வந்து நினச்ச ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். அட் த சேம் டைம் வந்து சின்ன ஸ்டாப் லாஸோட வெளியே வர முடியும். ஏன்னா இன்ட்ராடேலன்றது வந்து ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். எல்லா ட்ரேட்ஸும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமலாம் போகிறதுக்கு தட் இஸ் அ லெஸ் ப்ராபபிலிட்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ராபபிலிட்டி டெஃபினட்டாக வந்து ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிறது இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி நீங்கள் இன்ட்ராடே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்றதையும் உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிசிப்ளின்டு ட்ரேடாக நீங்கள் வந்து கொண்டு போக முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் ரீட் பண்ணதுக்கப்புறமும் அடுத்த நாள் காலையில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 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 பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழும்னு திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை தான் நம்ம வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து நம்ம கேஷ் மார்க்கெட்டில் வந்து செல் பண்ண போகிறோம். நான் இங்கே பேசுகிறது எல்லாமே வந்து கேஷ் மார்க்கெட் மட்டும்தான். கேஷ் மார்க்கெட்டில் செல் பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15,000 10,000 ஒரு கேபிட்டலை வச்சுட்டு அதை வந்து அந்த பர்டிகுலர் ஈக்விட்டியை செல் பண்ணுறோம்னா 3.25 அந்த ஈக்விட்டியை வந்து நம்ம கவர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மண்டே மார்னிங் நீங்கள் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் வந்து ப்ரீவியஸ் டே, அதாவது நீங்கள் வந்து ஃப்ரைடே வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த ஸ்டாக் வந்து கீழே விழும் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் செல் பண்ணணும் போது மண்டே மார்னிங் எந்த இடத்துல நீங்கள் இக்னோர் பண்ணணுன்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மண்டே மார்னிங் நம்ம வந்து ஒரு சில சின்ன ஒரு க்ளூ மாதிரி கிடைக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த நாள் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுற அன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் அண்ட் லோ ப்ரைஸ் ஒன்னாக இருந்தால் நம்ம இக்னோர் பண்ணிடணும். பிகாஸ் ஓப்பன் அண்ட் லோ ஒன்னாக இருந்தால் அந்த பர்டிகுலர் ஈக்விட்டி மேலே போயிடும். ஸோ நம்ம என்ன தான் ஸ்ட்ரக்சர் பண்ணி ஃப்ரேம் ஒர்க் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அடுத்த நாள் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக அது ஓப்பன் லோவாக இருந்தால் டிசிப்ளின்டாக நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து செல் பண்ணாமல் ட்ரேடை இக்னோர் பண்ணிட்டு போகிறது வந்து ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பர்ஃபெக்டாக பிளான் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து இன்ட்ராடேயில் ப்ளே பண்ண முடியும், இன்ட்ராடேயில் வின் பண்ண முடியும். தவிர நம்ம வந்து காலையில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டாக்கெல்லாம் எடுத்துகிட்டு வாங்குறதும் விற்கிறதும் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் டஃப் கேம் தான். ஸோ இதுக்கு நிறைய ஸ்டடி பண்ணி நிறைய கற்றுக்கணும். நிறைய கற்றுட்டு நீங்கள் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து பெட்டராக வந்து நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஸ்டாக் மேலே விழப்போகுது கீழே போகுதுன்றதை வந்து நீங்கள் வந்து முன்னாடி நாள் டிசைட் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை கிளியராக ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களோட ரிசல்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.